ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் இருக்கிற கடல் கன்னிக்கு வந்திருக்கிறோம். இங்கே உண்மையாகவே கடல் கன்னி இருக்கா இல்லை கடல் பன்னி தான் இருக்கான்னு பார்த்துருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா பெரிய மீனாக வச்சுருக்காங்க. தொட்டியும் மிக பெரிய சைஸில் இருக்குது. மீன்லாம் சும்மா நம்ம கை சைஸில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. என்ட்ரன்ஸில் அழகான மீனுங்க கூட இந்த கேவலமான டேங்க் கிளீனரை வச்சுருக்காங்க. அந்த மீனை எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. அந்த மீனுக்கு இன்னொரு நேம் வந்து சக்கர் கேட்டுன்னு சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டேங்க் பார்த்தாச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். அடுத்த கண்ணாடி தொட்டியில் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சைஸு கோழி கேப். எல்லாமே கலரு செம்மையாக இருக்குங்க. எல்லாமே இம்போர்ட்டட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட்டில் டால்மினேஷன் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட்டில் பிளாக் ஸ்பாட்டடு அது பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஆன ஃபிஷ்ஷே பார்த்தீங்கன்னா கோழி கேப் தான். இதுதான் ஃபேமஸ் ஆச்சு, அங்கேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லா ஃபிஷ்ஷுமே இம்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கோய் அப்படின்ற வேர்டு வந்து ஜப்பானில் பார்த்தீங்கன்னா லக்கு, ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேங்க்லேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டில் பிளாக் ஸ்பாட்டடு டால்மினேஷன் மாதிரி இருக்குது பார்த்திங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இதுதான் ஃபஸ்ட்டு. இது நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். பாருங்கள், கோய் கேப்லேயே இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ்ஷில் டெய்ல் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த ஃபிஷ் டேங்குக்கு போயிடலாம். பாருங்கள், பாம்பு மீன். ஆக்சுவலாக பாம்பு கிடையாது இது, ஆனால் பாம்பு மீன். பாம்பு மாதிரியே இருக்கும். மேபி விஷம் இருக்கலாம் போல், அதை பற்றிலாம் தெரியல. ஆனால் பாம்பு மீன் தான். இதில் ஹைலைட் என்னென்னா ப்ளூ கலரில் அந்த சீயில் இருக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க பாருங்களேன். ஆக்சுவலாக இது இன்னொரு டவுட் இருக்குது, இது பாம்பு மீனா இல்லை வந்து ஈல் ஃபிஷ்ஷான்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற மீன் தான் பார்த்திங்கன்னா அலிகேட்டர் காருன்னு சொல்லுவாங்க. முகம்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல மாதிரியே இருக்கும். இந்த ஆல்கேட்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு காமெடி பண்ணேன். அலிகேட்டர் பார்த்துருப்பீங்க, அது முதல்ல வெரைட்டி சார்ந்தது தான். அந்த அலிகேட்டரோட மூக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உடம்புலாம் பார்த்திங்கன்னா மீன். ஸோ அலிகேட்டர் காருன்னு வச்சுருக்காங்க. இது நிறைய பேர் வளர்க்குறாங்க, ஆனால் கையெல்லாம் துண்டாகிக்கிறோம் கையெல்லாம் வச்சிங்கன்னா. பட் இந்த சைஸ் இல்லை, இதை விட மிகப்பெரிய சைஸ் இருக்குது. வாங்க நெக்ஸ்ட்டு ஃபிஷ் டேங்கை பார்ப்போம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கோய் கேப்பு சில்வர் கலரு சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே சில்வர் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க மீன் தொட்டி. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா சில்சிட்டுன்னு ஒரு மீன், ரொம்ப நிறைய பேர் வளர்க்குறாங்க. இதெல்லாம் சூப்பரான ஒரு மீன் சில்சிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது என்ன ஃபிஷ்னே தெரிலங்க உண்மையாக. அது பாட்டுன்னு உட்காந்துருக்குது, ஆனால் டேங்க் கிளீனர் மாதிரி தான் இருக்குது. டேங்க் கிளீனர் கிடையாது ஆனால், பட் என்னன்னு தெரியல, அது பேர் தெரில நம்மளுக்கு. தெரியாதது ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. வாங்க நம்ம அடுத்த மீன் தொட்டிக்கு போயிடுவோம். அடுத்த மீன் தொட்டியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ மோசமான மீனுங்க இது, புராணா. நம்ம இறங்கணும்னு இங்கே குளத்துல இங்கே இது இருந்துச்சுன்னா நம்மளை அப்படியே உரிச்சிரும். அப்படியே எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும், அந்தளவுக்கு மோசமான மீன். மீன் வெரைட்டிலே ரொம்ப டேஞ்சரு. இதிலே நிறைய வெரைட்டி இருக்குது, மிகப்பெரிய பெரிய மீன்லாம் இருக்குது. புராணாலேயே மோசமான மீனுங்க பாருங்கள், கடிக்கலாம் வருது. நம்ம அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்துடுவோம். இங்கிட்டு வந்தால் இது ஆஸ்கர், இவனும் கறி தின்ற மீன் தான். பட் அவனை விட டேஞ்சர்லாம் கிடையாது. பட் கையெல்லாம் நம்மளை துண்டாக்கிடுவான். பாருங்களேன், சாப்பாடு போடுறோன்னு வருதா இல்லை என் விரலை பார்க்க வருதான்னு தெரியல. ஸோ இவனும் ஒரு டேஞ்சரான ஃபிஷ் தான். வாங்க அந்த சைடு போனோன்னா, இது அந்த வர வழியில் பார்த்தோம் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு அந்த இது தான். ஸோ இதை விட்டுட்டு இப்படி போயிடுவோம். வாவ், இதுவும் கோய் கேப் தான், அழகாக இருக்குது பாருங்கள். இது சின்ன சைஸு. பேரட் ஃபிஷ்ஷும் இருக்குது இதில். ஸோ பேரட் ஃபிஷ் அண்ட் கோய் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஸோ வேறு தொட்டிக்கு போயெல்லாம் கோல்டு வச்சுருக்காங்க, கோல்டு ஃபிஷ்ஷு. பட் கோல்டு கலரில் இது கூடவே வேறு ஏதோ கல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன மீனுன்னு கூட தெரிலங்க. லைட்டாக கண்ணை மட்டும் அசைச்சிட்டு இருந்தது, அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணேன் இது உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோஸ்ட்டுங்க, இது பேர் கோஸ்ட்டு. வேறு ஏதோ சொல்லுவாங்க. ஈல் ஃபிஷ் இருக்குது பாருங்களேன், இந்த கரண்ட் ஷாக் அடிக்கும் பார்த்திங்களா, எலக்ட்ரிக்கல் ஈல், அந்த ஃபிஷ்ஷு. அதோடு சேர்த்து பேரட்டு விட்ருக்காங்க. அது பேரட்டானு தெரில, பட்டு பேரட் மாதிரி தான் இருக்குது, பேரட் ஃபிஷ் மாதிரி. பட் கோஸ்ட் இருக்குது, பேரட் ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் ஈல் ஃபிஷ் இருக்குது. ஈல் ஃபிஷ் எப்படி இது கூட விட்ருக்காங்கன்னு தான் தெரியல. அது குட்டினால் கரண்ட் அடிக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன் மீன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அங்கே போனாலே ஒரு சந்தோஷம் இருக்குது. ஈல் ஃபிஷ் சின்னது தான், இது பெருசாச்சுன்னா தான் ரிஸ்க்கு போல். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்தால் புராணாங்க. இது ஒயிட் சில்வர் புராணா. அதான் புராணானாவே டேஞ்சர் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இது ஒரு வெரைட்டி, அதில் ஃபுல்லாக சில்வர் கலரு ஒயிட். நம்மளை காலி பண்ணுறோங்க கண்டிப்பாக புராணா கிட்டலாம் மாட்டினா. இது பாருங்கள் அலிகேட்டர் இருக்கார். அங்கே சின்னது பார்த்தோம் பார்த்திங்களா, எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள். இது ஆனால் இதை விட மிகப்பெரிய சைஸ்லாம் இருக்குது. பட் இது கண்டிப்பாக என் கையளவு இருக்கும், கையை விட பெருசாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷு, அது பாம்பு தலை மீன். தலை பாம்பு மாதிரியே இருக்கும்.
எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சைஸுங்க. இந்த கண்காட்சியிலேயே மீன் வெரைட்டிலே இதுதான் பெருசு இங்கே இருக்கிறதுலே. வாவ், எப்படி இருக்குது பாருங்களேன். சில்சிட்டா என்னன்னு தெரில, பட் கலர் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. இடம்லாம் செம்மையாக இருக்குது. எப்படி தான் மீன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு உண்மையாக தெரியல. இந்த சைடு பார்த்துட்டோம், இருந்தாலும் உங்களுக்காக காட்டுறேன். நம்ம ரைட் சைட்லாம் பார்த்துட்டோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்மா புறானாலே பெரிய வெரைட்டி போலங்க. இதுதான் அது ஒரு புராணா பேர் இருக்குது. ரெட் புராணா, அந்த மாதிரி சில்வர் புராணா, அந்த மாதிரிலாம் இருக்குது. இது என்ன புராணான்னு தெரில. என்ன சைஸ் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஒன்று போதுங்க நம்மளை காலி பண்ணுறதுக்கு. அது கடிக்கிற கடி நம்மளால் தாங்க முடியாது. எப்படி முறைக்குது பாருங்களேன். அதை விட பெருசு. ஐயோ, அங்கே இருக்குது பாருங்க. இந்த ரைட் சைடு ஓரத்தில் இருக்குது பாருங்களேன். எவ்வளோ பெருசு பாருங்களேன். அசையாமல் இருக்குது. அப்படியே கையெல்லாம் கிடச்சிதுன்னா அவ்வளோதான், ஒரே கட்டி தான், துண்டாயிடும். அதே இந்த சிசர் இருக்குல்ல, நம்ம கத்திரிக்கோல் வெட்டுறோம்ல, அந்த மாதிரி அதுங்க ஒரு பைட்டு, சிங்கிள் பைட்டில் அப்படியே கடிக்குமாங்க. அப்படியே துண்டாயிடுமா கை. இதோ இப்போ வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் சில்வர் புராணா அது. நம்ம வீட்டிலலாம் வளர்க்குற ஷார்க்கு. எனக்கு இதுவும் பிடிக்காதுங்க. இந்த டேங்க் கிளீனரும் இந்த ஷார்க்கும் பிடிக்காது. பட்டு இந்த எவ்வளோ பெருசு பாருங்களேன், ஒயிட் ஷார்க்கு. ஆக்சுவலாக என்ன ஷார்க்கு சொல்லுவாங்கன்னு தெரில. டைகர் ஷார்க்கா, அதெல்லாம் வந்து ரியல் ஷார்க்கு. பட்டு இது வீட்டில் வளர்க்குற ஷார்க்கு. ஸோ 2 மிகப்பெரிய சைஸு. வாவ், என்ன மீனுன்னு தெரிலங்க. பட் ஆனால் செம்மையாக இருக்குது. கை வச்சு அவ்வளோ வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கவே அற்புதமான ஒரு காட்சி. இங்கே பாருங்கள், இந்த சைடு வச்சேன் வருது பாருங்களேன். அவ்வளோ பசி இருக்குது போல் அதுக்கு. தீனி போட்டாங்களா கூட தெரில. க்ளோ டெட்ரான்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பாருங்கள் 1000 கணக்கில் விட்ருக்காங்க. இது க்ரீனு, ரோஸு, ரெட்டு, அந்த மாதிரி கலர்ஸ்லலாம் இருக்கும். என்ன அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். மீன் இது முடியலைங்க. பட் இதே மீனை தான் பார்க்க போகிறோம். பட் வேறு ரூட்டில் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு போயிடலாம். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் பல நாடுகளில் பார்த்திங்கன்னா சீ வேர்ல்டு அண்டர் கிரவுண்டில் போகிற மாதிரி இருக்கும், கடலுக்குள்ளேயே. அப்போது அதாவது ஷார்க்கு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு இல்லைனா கூட இது ஓரளவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நல்லா இருந்தது. நம்ம பின்னாடி தான் யாரும் சுற்ற மாட்டேன்றாங்க. சரி, மீனுங்களாக நம்ம பின்னாடி சுற்றுதே, முன்னாடியும் சுற்றுதேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எவ்வளோ மீன் பாருங்கள், அற்புதமான ஒரு காட்சிங்க. இங்கே பாருங்கள், அந்த சைடு பார்த்தோம் பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஷார்க்கு எல்லாமே எக்ஸிபிஷன்லாம் நான் சின்ன வயசில் போயிருக்கேன். பட்டு நடுவில் ஒரு 10-15 இயர்ஸ் 20 இயர்ஸுக்கு போகவே இல்லை எங்கேயுமே. பட் இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக எதுக்காகனா ப்ளாக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக தான். ஸோ வேறு எதுக்கும் இல்லை, எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் குழந்தைங்கள கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. இந்த கண்காட்சியிலே இருக்கிறதுலே பெரிய சைஸ் மீன்னா அது இதுதாங்க. அந்த சைடு வரும்போது படுத்து இருந்தது. இந்த லைட்டுக்கும் அதுக்கும் வந்தவுடனே நம்ம வீடியோவுக்கு செம்மையாக கேப்சர் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மீன். ஸ்னேக் ஹெட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இந்த செக்ஷன் முடியுதுங்க. மீனோட இது டோட்டலாக முடியுது. இனிமேல் மீன் வராது. நம்ம டாபிக் படி கடல் கன்னிக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். கடல் கன்னின்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு கடல் கண்ணன் வேறு இருக்காப்புல. கடல் கன்னி டாட்டா காட்டுறதும், ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறதும், அதுக்கப்புறம் ஆர்டின்னு ஒன்று போட்டாங்க பாருங்கள், அதை போடுவாங்க பாருங்களேன். அதை பார்த்தீங்களா, ஆர்டின் போட்டோன்னே பக்குன்னு ஆகிப்போச்சு நம்மளுக்கு. வீடியோ முன்னாடி சொன்னது போல் கடல் கன்னி இருக்குதா, கடல் பண்ணி இருக்குதான்னு பார்த்தோம். ஆனால் கடல் கன்னி தாங்க இருக்குது. இன்னும் கடல் கண்ணன் ஒரு காப்பில் அவர் என்ன ஆகிட்டாருன்னா லாக் ஆகிட்டாப்புல. அந்த ஆக்சிஜன்லாம் மாட்ட முடியாமல் லாக் ஆகிட்டாப்புல. தண்ணிக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுன்னுக்கிறார் பார்த்தீங்களா. ஏன்பா கடல் கண்ணின்னு வச்சிங்களே, கடல் கண்ணன்னு வச்சுருக்கலாம்ல. பாவம் ஃபீல் பண்ணாப்புல. மேலே லாக் ஆகிட்டார் பாருங்கள். இனிமே தாங்க வரப்போகிறாரு. வந்துட்டாருங்க கடல் கண்ணன். இன்னும் ராக்கெட் விட்றாரு. அந்த 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 பாருங்க, இன்னும் மேஜிக்லாம் பண்ணுறாரு. டாட்டா காட்டுறாரு. அங்கே யாரும் டாட்டா காட்டல, குழந்தைங்க தான் இருக்குது பாவம். இதில் ஆர்ட் போடுவார் பாருங்கள், அந்த பொண்ணோட சூப்பராக பண்ணியிருப்பார். நல்லா பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு மெர்மைட் மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸு. இவருக்கு இந்த ஸ்கூபா டைவ் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கடல் கண்ணன் ஆரம்பிச்சிட்டாரு. போடுறாரு. பொடை பொடை. அதுக்குள்ளே டாட்டா காட்டு கிளம்பிட்டாப்புல. நம்மளும் கடல் கன்னிக்கு போயிடுவோம். முக்கியமாக கடல் கன்னியை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோமே. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நம்ம கடல் கன்னிக்கே போயிடுவோம். அங்கே கடல் கன்னியோட குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அழகாக. இங்கே நிறைய பசங்க குழந்தைங்க எல்லாருமே இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க பேக் சைடில். உங்களுக்கு அதெல்லாம் வீடியோ காட்ட முடியல, ஏன்னா பப்ளிக்கை காட்டக்கூடாதுன்னு. ஸோ முக்கியமான இவங்கள மட்டும் நம்ம எடுத்துடலாம்.
அவள் தாங்க கடல் கன்னி முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஸோ கடல் கன்னியை பார்த்தாச்சு, கடல் கண்ணனையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. பாப்கார்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாயி, ஜுவல்ஸ் கடை, சும்மா நார்மலான கடை, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் கடை, இந்த மாதிரி கடைகள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளாட்ற மாதிரி நிறைய கேம் ஷோஸ்லாம் வச்சுருக்காங்க. கார் ஓட்டுறது, அதுக்கப்புறம் கன் ஷூட்டிங், பலூனை சுடுவோம் பார்த்தீங்களா, அது வச்சுருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பானிபூரி கடை, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கடை, ஃபேன்சி ஸ்டோரு, அப்பள இடையங்கள் பத்திரம் ரிமோ, அந்த மாதிரி அப்பள கடைலாம் வச்சுருந்தாங்க. சிறுவர்கள் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்காக 3D ஷோ, டைனோசர்த்து, அப்புறம் மிரர் ஹவுஸ்ன்னு ஏதோ ஃபன்னியாக போட்டிருக்காங்க. அடுத்தது ஹாரர் ஹவுஸு பயங்கரமாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்னோ ஹவுஸு. இது 4மே வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே போகலாம். சிறுவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இங்கே விளையாடுறதுக்கு. ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் அந்த தண்ணி இது, அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ரங்கராட்டம், மேலே பார்த்திங்கன்னா ரங்கராட்டம் இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு காஃபி, ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குது, பாப்கார்ன் இருக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்ட்ரி டிக்கெட் மட்டும்தான் 100 ருபீஸு, மற்ற உள்ளே வந்தால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆகும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.